ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டு அடுப்படியில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் தந்தூரி பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு இப்போ வீட்டில் வந்து எல்லாம் பாய்ஸ் எல்லாம் சமைக்கிறாங்க. எதுக்குன்னா மதர்ஸ் டே ஸ்பெஷல். மதர்ஸ் டே ஸ்பெஷலுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா சிக்கன் தந்தூரி பண்ண போகிறாங்க. அதுக்கு என்ன செய்கிறாங்க, நைட்டே வந்துட்டு ஓவர் நைட் மேரினேட் பண்ண போகிறாங்க. அதுக்கு என்னென்ன மேரினேஷன்னு பார்த்துடலாம். முதல்ல வந்து எல்லோரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். இங்கே வந்து உங்கள் பிரசாத், என் ஹஸ்பண்ட். ஹாய் திருவாளர் வெங்கட பிரசாத். இவன் வந்து என் தம்பி கார்த்தி. ஓகே, இப்போ வந்து என்னென்ன இந்த தந்தூரி சிக்கனுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பிரசாத் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா பூண்டும் இஞ்சியும் உரிச்சிட்ருக்காங்க. இது வந்து ஒரு ஃபுல் பூண்டு, அப்புறம் இவ்வளோ இஞ்சி, இது ரெண்டையும் வந்து உரித்து அரைச்சி வச்சுக்கணும், விழுது அரைச்சி வச்சுக்கணும். இப்போ எவ்வளோ சிக்கனுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 சிக்கன் பீஸ் இருக்குன்னா வரமிளகா வந்து ஒரு 7-8 வரமிளகா, அப்புறம் கொஞ்சம் மல்லி வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் மல்லி. இது மிளகா பொடி, நான் கொஞ்சம் காரம் இல்லாமல் மிளகா பொடி எடுத்திருக்கேன், உங்களுக்கு வேணும்னா காரம் சேர்த்துக்கலாம். இது வந்து இங்கே என்ன வச்சுருக்கேன்னா சீரகமும் மிளகும் வந்து லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன், பொடி பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் திப்பியாக. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இது ரெண்டையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி இந்த பொடியெல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சுக்க போகிறோம். அது ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி பண்ணணும், எந்த பதத்தில் எடுக்கணுங்கிறத காமிக்கிறேன். இப்போ பிரசாத் என்ன பண்ணுறீங்க? ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். எது ட்ரை ரோஸ்ட் பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க ட்ரை ரோஸ்ட்டு? கொத்தமல்லியும் மிளகா. கொத்தமல்லியில் பாரு, மல்லி விதையும் பாதி கரெக்டாக சொல்லிட்டீங்க. அதுவும் மிளகாயும் போட்டு இப்போ வந்து பிரசாத் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து அதை வந்து பொடிச்சு வச்சுக்க போகிறாங்க. இப்போ இது நீங்கள் ஜிஞ்சரும் கார்லிக்கும் பேஸ்ட் பண்ணி வச்சிட்டிங்கல்ல, அடுத்து இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறாங்க. அடுத்து அப்படியே இங்கே பார்த்தா வந்து கார்த்தி என்ன பண்ணுறான்னா சிக்கனை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து மேரினேஷன் உள்ளே போகிறதுக்கு இந்த ஃபோர்க் வச்சு நான் குத்திட்டு இருக்கேன். எல்லாம் கீறி வச்சுட்டான், இப்போ லைட்டாக அதை வந்து குத்திட்டு இருக்கான். ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டீங்களாப்பா? பண்ணிட்டே இருக்கு. இது வந்து மிளகா வந்து இப்படி சுருக்கமாக இருக்குல்ல, அது இன்னும் கொஞ்சம் விரியிற வரைக்கும் நல்லா லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இது விரியாது போல, நானாக தான் விரிக்கணும். இன்னும் கொஞ்சம் இன்னொரு 5 மினிட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணுவோம். இப்போ வந்து இது நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு, இப்போ நல்லா பொடிச்சு எடுத்துக்கிறோம். பிரசாத் வந்து எல்லாம் மேரினேஷனுக்கு பொடியெல்லாம் அரைச்சி வச்சுட்டாங்க. பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் அரைச்சி வச்சாச்சு. இப்போ வந்து எல்லாத்தையும் உள்ளே வந்து போட்டு பெசரி வைக்க போகிறோம். அதுக்கு வந்து கழுவிட்டுருக்காங்க, சிக்கன் கழுவிட்டுருக்காங்க. இப்போ வந்து பிரசாத்தோட வேலை, கார்த்தி வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து சங்கர் வந்து ஜாப்ல இறங்குறான். ஆமாம், அவர் தான் வந்து ஹெச்எஃப். அவர் வந்து இப்போ எல்லாத்தையும் வந்து இப்போ சொல்கிற ஜாமான்லாம் ஒன்றா போட்டு பிசைஞ்சு வைக்க போகிறான். சரி, ரெடியா சங்கரே? இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து கலக்கிற சங்கரே சூப்பரா. இப்போ என்ன பண்ண போறோம்னா சரி, ஃபர்ஸ்ட் சங்கரே என்ன பண்றேன்னா மல்லியும் மிளகாயும் போட்டு நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்காங்க, பிரசாத் வச்சிருக்காங்க. நீங்க எடுத்து கொடுங்க. அதை வந்து உள்ள போட்டு ஃபர்ஸ்ட் அதை போட்டு பிசைஞ்சுக்கோ. எப்போவுமே சிக்கனில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரையாக இருக்கிற திங்ஸ் எல்லாம் போட்டோம்னா என்ன ஆகும்னா அந்த சிக்கனோட ஃப்ளஷில் வந்து நல்லா போய் முதல்ல பிடிச்சிக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வெட்டாக இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் போடாதீங்க. ட்ரை இன்க்ரீடியன்ஸ் போட்டோன்னா மசாலா நல்லா உள்ளே ஃபுல்லாக போய் இறங்கும். அதுக்கப்புறம் கடைசியில் தான் வந்து தயிரெல்லாம் சேர்க்கணும். தயிர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் பொடி ஐட்டம்லாம் வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டோன்னா நல்லா உள்ளே போகிறதுக்கு அது ஈஸியாக இருக்கும், அந்த ஃப்ளஷில் நல்லா பிடிச்சிக்கும். இப்போ வந்து என்ன பண்ணுறான்னா சங்கர் அதை போட்டு சிக்கனில் எல்லா இடத்துலையும் விரவி வைக்க போகிறான். அடுத்து என்ன போட போகிறோம்னா நம்ம வந்து அடுத்து ட்ரை என்ன இருக்குன்னா உப்பு போடணும், அப்புறம் சில்லி பவுடர் போடணும். இங்கே என்ன வச்சுருக்கேன்னா ஜீரகமும் மிளகும் இடித்து வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் உள்ளே சேர்த்துக்க போகிறான். சங்கரை அடுத்து மிளகும்
சீரகம் உப்பு பிடிச்சி வச்சுருக்கேன்ல அதை போட்டுருடா. நீங்கள் அதை போட்டுருங்கப்பா. கலக்குறாங்க பார்த்தீங்களா 2 பேரும். அவங்க 2 பேரும் அண்ணனும் தம்பியும் பிரதர்ஸ் வந்து சமையல் கலக்கிட்டு இருக்காங்க. அது பெசறிட்டு உப்பு வந்து ஒரு 1 டீஸ்பூன் போடுங்கப்பா. அதில் போட்டுருங்க. பெசைய நீங்கள் அப்படியே உள்ளே போட்டுட்டே இருங்க. உள்ளே ஃபுல்லாக எடுத்துட்டிங்கல்ல அந்த டீஸ்பூன் ஃபுல்லாக. இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து திருப்பி போட்டுருங்க. அடுத்து என்னடா இருக்குது ட்ரை இன்க்ரீடியண்ட்டு? மிளகா பொடி. இது வந்து எங்கள் வீட்டு மிளகா பொடி. இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். அங்கே எல்லாம் பசங்க குட்டீஸுகள்லாம் சாப்பிடுங்கிறதுனால நான் இந்த மிளகா பொடி போடுறேன். வேணும்னா உங்களுக்கு நல்லா காரமாக இருக்கிற மிளகா பொடி போட்டுக்கலாம். நாங்கள் இந்த மிளகா பொடியில் என்னென்னா மிளகா, மல்லி, மஞ்சள், சீரகம், மிளகு எல்லாம் சேர்த்து ஒன்றா அரைச்சி வச்சுருப்பாங்க எங்கள் வீட்டில். அதை நான் சேர்த்துக்கிறேன். இதை போட்டு இது நல்லா எல்லா இடத்துலையும் பிசைஞ்சக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் போட போகிறோம். தயிர் போட்டு பிசைஞ்சு வச்சுக்க போகிறோம். அவ்வளோதான். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மேரினேட் பண்ணி ஓவர் நைட் மேரினேட் பண்ண போகிறோம். நார்மலாக வந்து தந்தூரிக்கு வந்து 8 hours மேரினேட் பண்ணால் போதும். நாங்கள் சும்மா ஓவர் நைட் பண்ணிவிட்டு காலையில் க்ரில் பண்ண போகிறோம். எதுக்குன்னா மதர்ஸ் டே ஸ்பெஷலுக்கு எனக்கு எல்லோரும் பண்ணுறாங்களாம். நாளைக்கு எப்படி வருதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் காமிக்கிறேன். இப்போ பிரசாத் வந்து ஜிஞ்சர் கார்லிக் போட போகிறாங்க. சும்மா கையில் எடுத்து போடுங்க. அப்படியே அப்படியே போடுங்க. வந்து ஜிஞ்சர் கார்லிக் உள்ளே போட்டு பிசைய போகிறாங்க. ஜிஞ்சர் கார்லிக் அளவு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அது வந்து ஒரு கார்லிக், ஒரு ஃபுல் கார்லிக் நல்ல பெரிய பெரிய பூண்டு, அப்புறம் வந்து ஜிஞ்சர் வந்துட்டு நல்லா ஒரு விரல் நீளம் இருக்கிற அளவுக்கு ஒரு ஜிஞ்சர் பீஸு, 2யும் போட்டு நல்லா அரைச்சி வச்சுட்டு இதில் போட்டு பிசைக்க போகிறோம். தயிரும் போட்டுருங்க. அப்படியே அந்த கையோடய போட்டுருங்க. சூப்பர். பசங்க எல்லாம் சேர்ந்து செமையாக மேரினேஷன் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு காலையில் உங்களுக்கு நான் க்ரில் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எவ்வளோ அழகாக மேரினேஷன் ஆகிருக்குன்னு காமிக்கிறேன். ஹலோ, எல்லாருக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு எல்லாம் க்ரில் பண்ணலாம் அப்படின்னு நைட்டே எல்லாம் மேரினேட் பண்ணி வச்சாங்க சிக்கனை. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா செம மழை கொட்டுது. க்ரில்லெல்லாம் கிட்டே போக முடியாது, அவ்வளோ மழையாக இருக்குது. சொன்னாங்க வீட்டில் வந்துட்டு உள்ள அவன்லேயே வந்து பேக் பண்ணி க்ரில் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, வெளியே வந்து பயங்கர மழையாக இருக்கிறதுனால ஒன்றும் க்ரில் பண்ண முடியல. அதனால் நான் இப்போ ஊற வச்சுருக்க சிக்கன் இருக்கு இல்லையா, நைட் ஃபுல்லாக மேரினேட் ஆகிருக்கு. இந்த சிக்கனை வந்துட்டு பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இது வந்து க்ரில் மாதிரியே நம்ம வீட்டில் வந்து க்ரில் பண்ணுற மாதிரியே வந்து அதே டெக்ஸ்சரில் பேக் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு இந்த சிக்கனை வந்து லைட்டாக அந்த ஃப்ரையிங் பேனில் போட்டு எல்லா பக்கமும் ஃப்ரை பண்ணிடணும். ஃப்ரை பண்ணா ரொம்ப ஃபுல்லாக உள்ள குக் பண்ணுற அளவுக்கு ஃப்ரை பண்ண தேவையில்லை. சும்மா 4 பக்கமும் திருப்பி வெளியே உள்ள அந்த மீட் மட்டும் லைட்டாக ஃப்ரை பண்ணணும். இப்படி ஃப்ரை பண்ணிட்டா வெளியே நல்லா அந்த மீட் வந்து சீல் ஆயிரும். உள்ளே இருக்கிற அந்த ஜூஸ் எல்லாம் வெளியே போகாமல் நல்லா சீல் ஆயிரும். அப்புறம் அதுக்கப்புறமே நம்ம பேக்கிங் ஷீட்டில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட் அது காமிச்சிடுறேன் அப்படின்னு. அவ்வளோதான். லைட்டாக அந்த ப்ரௌனாக லைட்டாக 2 பக்கம் ஆனால் போதும். இதை அப்படியே வந்து பேக்கிங் ஷீட்டில் வைக்க போகிறேன். இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒன்று காமிச்சிடுறேன். மற்றதெல்லாம் பிரசாத் வந்துட்டு வச்சு பேக் பண்ண போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சிக்கனை ஃபுல்லாக சீல் பண்ணியாச்சு. இன்னும் உள்ளே குக் ஆகலை, வெளியே மட்டும் நல்லா கிறிஸ்பியாக வந்து சீல் பண்ணியாச்சு. இதை வந்து
அவனில் 400 டிகிரிஸ்க்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சு குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இது என்ன பண்ண போகிறேன்னா இன்னும் கொஞ்சம் டெம்பரேச்சர் ஒரு 100 ஜாஸ்தியாக வச்சு 100 டிகிரிஸ் ஜாஸ்தியாக வச்சு இது நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நல்லா உள்ளே வெந்துருச்சு. எடுத்து நான் வெளியே ஒரு 2-3 மினிட்ஸ் வந்துட்டு ரெஸ்ட் பண்ணியிருக்கேன். நல்லா ஹீட்டெல்லாம் உள்ளே போய் நல்லா ஃபுல்லாக வெந்துடட்டும்ன்ட்டு. இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறேன்னா இப்போ 400 to 450 டிகிரி வச்சுருந்தோம் இல்லையா. இப்போ 500 இல்லை 550 டிகிரி வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு திருப்பியும் வந்துட்டு இதை பேக் பண்ண போகிறோம். அப்படி பேக் பண்ணும்போது என்ன ஆகும்னா நல்லா கிறிஸ்பி ஆகிடும். மேலே உள்ள அந்த தோல் அதெல்லாம் வந்துட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிடும். சிக்கன் இப்போ ஃபுல்லாக குக் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பயங்கர மாய்ஸ்டாக எல்லாம் நல்லா சூப்பராக குக் ஆகி மேலே நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு.